இந்த இன வெறி என்று சொல்றது மக்களிடையே அதிகரிச்சு கொண்டு போயிட்டு. இந்த செவ்விந்தியர்கள் நீங்கள் எந்த நாட்டில இருந்தும் கனடாக்கு வந்து கொள்ளலாம். புல சொல்ல போறது எங்கள்ல தான் ப்ரொஜெக்ட் ஆக போறது. நாங்களாம் தவறா ப்ரொஜெக்ட் ஆக போறோம். ஏன்னு சொன்னா வெல்கம் பேக் டு இன்னும் ஒரு புது வீடியோ. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, கனடாவில் சமீப காலமாகவே இந்த ரேசிசம், அதாவது இந்த இன வெறி என்று சொல்றது மக்களிடையே அதிகரிச்சு கொண்டு போயிட்டு. ஸோ அதன் மூலியமா சமீப காலமாக கனடாவில் கிண பரிச்சை நடந்துருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ விளக்கமாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னம் என் சேனலுக்கான முதல் தரம் சொன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது எனக்கு இதே மாதிரி வேற வீடியோஸ் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த விஷயத்த பாக்குறதுக்கு முன்னம் இந்த கனடா விளையாட்டை பற்றி நான் ஒரு கொஞ்சம் தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சாதான் இந்த நடக்கிற விஷயம் சரியா பிள்ளையான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நாங்க விரலாம். ஸோ அது என்னன்னு சொன்னா, கனடா யாருக்கு சொந்தம், கனடா பூர்வீக கொடி யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க எல்லாம் நினைப்பீங்க, ஓகே என்ன வெள்ளக்காரன், அதாவது வெள்ளை இனத்து மக்கள்லாம் கனடா பூர்வீக கொடின்னு சொல்லி. ஸோ அது முழுக்க முழுக்க தவறு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த ஏசியன் பீப்புள், குறிப்பா இந்த இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த ஏசியால எப்படி கனடாவில் மக்கள் இமிகிரண்டா குடியேறினவையோ அதே மாதிரி ஒரு இமிகிரண்ட் தான் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னம் வெள்ளை இனத்து மக்களா கனடா குடியேறினா ஆக்கள். ஸோ அதுக்கு முன்னம் யார் கனடாவில் பூர்வீக கொடியா இருந்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த செவ்விந்தியர்கள். ஸோ இந்த செவ்விந்தியர்கள் சொல்லி ஒரு ஆக்களை ஒரு பழங்குடி தான் கனடாவில் இவ்வளவு காலம் ஒரு பூர்வீக கொடியா இருந்து கொண்டு இருந்தது. ஸோ அவை எல்லாத்தையும் வெளியேற்றி போட்டுத்தான் வெள்ளை இனத்து மக்கள் கனடா குடியேற்றத்தை ஆரம்பிச்சு தங்களோட இனத்தை பரப்ப வெளிக்கிட்டவை. ஸோ இது நடந்தது நாங்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னம். ஸோ அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா வேற வேறு நாடுல கனடாக்கு கனடா டெவலப் பண்ணி கனடா இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது. ஸோ இதுல யாருமே இப்போ கனடாவில் இருக்கிற வெள்ளக்காரரோ இல்லை கனடாவில் இருக்கிற ஏசியன் பீப்புளோ யாருமே உரிமை கொண்டாட முடியாது கனடா எங்களோட நாடுன்னு சொல்லி. ஏன்னு சொன்னா, இன்னும் ஒரு விஷயம், கனடா ஒரு குடியேற்ற நாடு. அதாவது குடியேற்ற நாடுன்னு சொன்னா, நீங்கள் எந்த நாட்டில இருந்தும் கனடாக்கு வந்து கொள்ளலாம். அந்த நாட்டு சட்ட திட்டங்களை மதிச்சு கனடாவில் நீங்க நிரந்தர குடியுரிமை பெற்று ஒரு கனேடியர்களாவே நீங்க வாழலாம். ஸோ இதுக்கு சட்டத்துல லீகலாவே இடம் இருக்கு. ஸோ இது எந்த நாடு, இது வெள்ளக்காட்டு நாடு தான், இதுல இது ஒரு ஏசியன் பீப்புள் நாடு தான் இல்ல உரிமை கொண்டாடுறது கனடாவை யாருமே உரிமை கொண்டாட முடியாது. ஸோ ஏசியன் பீப்புளுக்கும் இந்த வெள்ளை இனத்து மக்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்னன்னு சொன்னா, அவை ஆண்டு முன்னம் ஏசியன் பீப்புள் வந்தது பிறகு. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு இமிகிரண்ட் பீப்புள் கனடாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னம் கனடா இனவரி இல்லையா, இல்லை இதுக்கு முன்னம் கனடா ரேசிசம் இல்லையான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இருந்திருக்கும். ஆனா மிக குறைவாத்தான் உலகாலம் இருந்தது. குறிப்பா மற்ற நாடோட ஒப்படைக்கு, அதாவது இந்த லண்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்காவோட ஒப்படைக்க கனடா உணரப்பட்ட ரேசிசம்னு சொல்றது மிக சொற்பமான அளவு தான் இருந்தது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்க யாரை தூக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, எங்களோட ஈழ நாட்டில், அதாவது ஸ்ரீலங்கால இந்த ஈழப்போர் காரணமாக நிறைய பேர் அகதிகளாக்கப்பட்டு கனடாக்கு வந்தாக்க நிறைய பேர் இருக்கணும். ஸோ அவையெல்லாம் போய் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வரைக்கும் கனடா எப்படி இருந்தது, கனடா மக்கள் எப்படி இருந்தது சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவையெல்லாம் சொல்ற உண்டா இருக்குன்னு சொன்னா, கனடா மக்கள் சரியான சாஃப்டான ஆக்கள், கனடா மக்கள் ஒரு இனவரி இல்லாத ஆக்கள், எல்லாரையும் வரவேற்கிறாக்கள், ஒரு பொலைட்டான ஆக்கள் சொல்லிதான் நீங்க கேள்விப்படுறீங்க. நானுமே உலகாலம் அப்படித்தான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படியெல்லாம் இருந்த கனடிய மக்கள் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு இனவரியால மாறுறதுக்கு காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சனத்தொகை அதிகரிப்பு. என்னடா சனத்தொகை அதிகரிப்புக்கும் இனவரிக்கும் என்னடா சம்பந்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த சனத்தொகை அதிகரிப்பு எந்த வர்க்கத்தால அதிகரிக்கப்பட்டன்னு சொன்னீங்கன்னா, குறிப்பா இந்திய மக்கள், அதுவும் இந்த வட இந்திய மக்களாம் அதிகரிக்கப்பட்டது. ஓகே, நீ தானே சொன்ன கனடா குடியேற்ற நாடு, ஸோ யாருமே குடியேறலாம். ஸோ வட இந்திய மக்கள் குடியேறது என்ன தப்புன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு தப்புமே இல்லை. நான் முதலே சொன்ன மாதிரி யாருமே குடியேறலாம். ஆனா அந்த நாட்டு சட்ட திட்டங்களை சரியான முறையில ஃபாலோ பண்ணி சரியான முறையில பின்பற்றி அந்த நாட்டுல ஒரு நல்ல மேல்களை இருப்பிடம்னு சொன்னா, கனடா யாரையுமே வரவேற்கும், யாரையும் திரும்பி போகணும்னு சொல்லாது. ஆனால் ஒரு சில பேர் ஒரு மிஸ்டேக் ஆலயம், மிஸ்யூஸ் ஆலயம் இன்றைக்கு ஒட்டுமொத்த ஏசியன் மக்கள் மீதையும் கனடா மக்கள் வெறுப்புல இருக்கணும். இந்த வெள்ளை இனத்து மக்கள் பயங்கர வெறுப்புல இருக்கணும். ஸோ இது எல்லாம் என்ன செஞ்ச விஷயம் சொல்லி நானே நிறைய வீடியோ இந்த யூடியூப்லாம் போட்டு போய் போய் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அப்படியெல்லாம் நடந்த விஷயங்களால, அதை விட குறிப்பா இந்த கனடா இருக்கிற அரசியல், இந்த ஜஸ்டின் ட்ரூடோ மேலேயே மக்களுக்கு நிறைய வெறுப்பு இருக்கு. ஜஸ்டின் ட்ரூடோவால நிறைய இந்த ஏசியன் பீப்புள் நாட்டுக்குள்ள வந்தவ. ஸோ அது வந்தால இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி மக்கள் ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டால தான் இந்த இனவரின்னு சொல்றது இன்றைக்கு இந்த அளவுக்கு தலை தூக்கி நிற்குது. ஓகே, ஒரு சில நாட்களுக்கு முன்னும் இந்த டொரண்டோ டவுன் டவுன் இருக்கு தானே,
அங்க வந்து நடந்த சம்பவம் அது வந்து ஒரு வீடியோ காணொலியை வந்து வெளியிட்டிருக்கிறோம். அது வந்து பாருங்க. All right, the refugees are here from Justin Trudeau is bringing so many is going 1998 it was like 24 for the Justin Trudeau. Yeah, look at that. Refugees. அந்த காணொலியில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு குழுவா வந்து இந்த இந்திய மாணவர்களை வந்து டொரண்டோ டவுன் டவுன்ல வந்து நிக்கணும். ஸோ அப்படி நிக்க வந்து ஒரு வெள்ளை இனத்து மக்கள் வந்து அவைய வீடியோ எடுத்து சொல்றாரு என்னன்னு சொன்னா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நிறைய இந்திய அகதிகளை வந்து கனடா வந்து கூப்பிடுறாரு, அவையெல்லாம் நிக்கணும் பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து எடுக்கிறாரு. ஸோ அப்படி வீடியோவை எடுத்து திரும்ப வந்து சொல்றாரு என்னன்னு சொன்னா இந்தியாவில இருந்து நிறைய அகதி வந்தீங்கன்னா இந்தியா அந்த அகதி வந்தீங்கன்னா பாருங்கன்னு சொல்லி அவைய வெறுப்பேற்றுற மாதிரி நிறைய கதையை வந்து சொல்றாரு. ஸோ அது மட்டும் சொல்லாம அவர் என்ன விஷயத்தையும் மேல சொல்றாருன்னு சொன்னா 1998 அதாவது 1998ஆம் ஆண்டு 24 மில்லியனா இருந்த கனடா சனத்தொகை வந்து இன்னைக்கு 2024 வந்து 42 மில்லியனா மாறிட்டு அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த இந்திய அகதிகள்லான்னு சொல்லி திருப்பி வந்து அதை சொல்றாரு. ஸோ இவற்ற நோக்கம் வந்து என்ன சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அந்த இந்திய மாணவர்கிட்ட வாயை வந்து கிளறி அவைட்டேருந்து நிறைய வார்த்தையில வந்து எடுத்து அதை வந்து வீடியோ காணொலியா வந்து பதிவு செஞ்சு டிக்டாக் யூடியூப்ல வந்து போஸ்ட் பண்றது. ஸோ அப்படி போஸ்ட் பண்ணி ஒரு பேசாம ஒரு நல்ல மாணவர்களா ஒரு நல்ல மனிதர்களா வந்து இருக்கிற ஒரு ஆக்களை வந்து ஒரு கெட்டவர்களா வந்து சித்தரிக்கப்பட்டு ஒரு ப்ரொஜெக்ட் பண்றா வந்து அவற்றை எண்ணம். ஸோ அது வந்து அங்க வந்து நிறைவேறலை. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த மாணவர்கள் வந்து அமைதியா வந்து இந்த இடத்த வந்து விலகி போட்டினோம். ஸோ அப்படி விலகி போனபடியா வந்து அந்த இடத்துல வந்து அவர் நினைச்ச எண்ணம் வந்து ஈடுன்னு சொல்லி தான் சொல்லணும். ஆனா வந்து இது முழுக்க தவறு ஆட்ட கேட்டீங்கன்னு சொன்னா அந்த வெள்ளை இனத்தை விட்டு தான். ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா அவை வந்து ஒரு பிரச்சனையுமே செய்யல. நாங்கள் ஒரு தங்களோட வேலையாகணும்னு சொல்லி அதில் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் யாருக்காண்டியும் என்னதுக்காண்டியும். ஸோ வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க அவையிட்ட பெர்மிஷன் இல்லாமல் அவையை போய் வீடியோ எடுத்து அவையை பற்றி அவதூறா கதைக்கு வந்து ஒரு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான விஷயம்னு சொல்லி ஜோர்ஜ் பாருங்க. That's the girl and that's the man. The thing is, it's only for one person to sit down. There's two seats here and here. Actually, she's recording that. You of that recording. I have no fucking. They want to claim something. Excuse me, could you show your face? Look at the seat. Look at it. It's only for one person to sit here. Oh, they're leaving right now. ஓகே, இந்த வீடியோ வந்து டொரண்டோ டவுன் டவுன்ல இருக்கிற ஒரு மோல்ல வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு காணொலி வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கப்புள்ஸ், அதாவது வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு கப்புள்ஸோ இல்லாட்டி வந்து கணவன் மனைவியோ ஒரு கப்புள்ஸோ இல்லாட்டி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோ ஐ டோன்ட் நோ அது வந்து இருக்கணும். ஸோ பிரைவசியா வந்து இருக்கணும். சாப்பிட்ற ஃபுட் கூட வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். ஸோ அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்க ஒரு வெள்ளக்கார வந்து வந்து அவைக்கு பக்கத்துல போய் இருக்கு. ஸோ அப்படி போய் இருக்க அவர் வந்து சொல்றா என்னன்னு சொன்னா அந்த இந்தியா நபர் வந்து சொல்றா என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து இல்லை பிரைவசியா இருக்கிறோம், நீங்க வந்து வேற இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்றேன். ஸோ அதில் வந்து சொன்னது வந்து தவறு இல்லைன்னு சொன்னா அவர்கிட்ட பிரைவசியா வந்து இருக்கணும், நாங்கள் வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இதுவே நோமலாக இருந்தா ஓகேன்னு சொல்லி விலகி போய்வார். அவர் அந்த இடத்துல ஒரு விஷயம் சரி என்னன்னு சொன்னா போனை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்றார். இந்தியாவிலிருந்து வந்த அகதி என்ன வந்து வேற இடத்துக்கு போயிருக்கட்டான்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி இதுலயும் வந்து அவர்கிட்ட மோட்டிவ் என்னன்னு சொன்னா அந்த கப்புள்ஸை வந்து தப்பா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதான் கேணும். ஸோ இப்படி ஒரு குழு வந்து தெரியுது என்னன்னு சொன்னா ஒரு ஏஷியன் பீப்புளை கண்டா அவர்கிட்ட போய் வம்பெடுத்து அவன் வாயை கிளறி அதை வந்து வீடியோவா எடுத்து டிக்டாக் யூடியூப்ல போட்டு இந்த மக்கள் மத்தியில இவைக்கு வந்து ஒரு கெட்ட பேர் சம்பாதிச்சிடணும்னு சொல்லி ஒரு குழு வந்து தெரிஞ்சு ஒன்று இருக்கு. இதுல எல்லா வெள்ள மக்களும் வந்து வெள்ளையினத்த மக்களும் வந்து இப்படின்னு சொல்லவே இல்லை. ஒரு குறிப்பிட்ட சில பேர் தெரிவிக்கணும் என்னன்னு சொன்னா இந்த இப்படியான ஏஷியன் பீப்புள் அவைக்கெல்லாம் வந்து தெரியாது இதுவே ஸ்டூடெண்டா இல்லாடிவே இங்கெல்லாம் பிறந்தவையா இல்லாடிவே வந்து 6 மாசமா 10 வருஷமான்னு சொல்லவே தெரியாது. அவைக்கு தெரியாத ஒரே விஷயம்னு சொன்னா இந்த ஸ்கின் கலர். இந்த ஸ்கின் கலரை கண்டாலே ஓகே இவை வந்து இமிகிரண்ட் பீப்புள், இவை வந்து நாங்கள் தப்பா வந்து இவன் வந்து தப்பா நாக்கலாம், இவை வந்து தப்பா நாங்கள் காட்டுவோம்னு சொல்லி மைண்ட்ஸ்ல வந்து இருக்கணும். ஸோ இந்த ஸ்கின் கலர் ஆக்களை கண்டாலே அவைய போய் வம்பெடுத்து அவையில பிள்ளையோ சரியோ இல்லாட்டியும் அவைய போய் வம்பெடுத்து அதை போய் தப்பா காய்ச்சி இல்லை அவை நாட்டை போய் தப்பா காய்ச்சி இல்லை அவைய போய் தப்பா காய்ச்சி அதை வீடியோ எடுத்து அதை பப்ளிசிட்டி படுத்தி அவை வந்து தப்பான எண்ணத்துல காட்டுவோம்னு சொல்லி முடிவுல வந்து தெரியணும். I am பாவம் நார்மல் மனுஷன் from India. Indian? Yes, India. இது வந்து இன்டர்நேஷனல் மட்டும் இல்லை, இது வந்து எல்லா இந்தியா ஸ்ரீலங்கா எல்லா ஏசியன் பீப்புளுக்கும் வந்து நாளைக்கு வந்து நடக்கக்கூடும். நாளைக்கு வந்து நானே வந்து ரோட்ல நடந்து போய்க்க என்ன கூட யாரும் வந்து சீண்டக்கூடும். ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து உஷாரா இருக்கணும், இல்லாட்டி வந்து ஒரு புத்திசாலித்தனம் வந்து இடத்துல வந்து செய்யப்படும். ஸோ அந்த இடத்துல நாங்கள் வந்து வாக்குவாதப்பட போனாலோ இல்லாட்டி வந்து
நாங்கள் வந்து அடுத்தடிக்கு எடுக்க போனாலும் புல சொல்ல போகிறது எங்களில் தான் இப்போ ப்ரொஜெக்ட் ஆக போகிறது நாங்கள் தான் தவறாக ப்ரொஜெக்ட் ஆக போகிறோம். ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்த கெடா மக்களும் இப்போ வந்து நச்சு கொண்டிருக்க விஷயம் என்ன சொன்னால் இந்தியன் ஸ்டூடெண்ட் இந்த ஏஷியன் பீப்புளால தான் நாடு வந்து இந்த அளவுக்கு போயிட்டோன்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு நிலைமையில வந்து இப்போ போய்கொண்டிருக்கு. நாங்கள் வந்து எங்களை பிள்ளை இல்லாட்டியும் அவட போய் வாக்குவாதப்பட போனோம்னு சொன்னால் நாங்களாம் முதல்ல மூக்கூடப்பட்டு போக வேண்டிய நிலைமை வந்து இப்போ வந்து போய்கொண்டிருக்கு. ஏற்கனவே கனடா வந்து நிறைய பிரச்சனை போய் கொண்டிருக்கு. இந்த விலைவாசியல் ஏற்றம், வேலையில்லா திண்டாட்டம், அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைவாசி ஏற்றம், மற்றது ரென் கூட அப்படி இப்படின்னு நிறைய சட்ட மாற்றங்கள், அரசியல் மாற்றம்னு சொல்லி நிறைய பிரச்சனை வந்து கனடா வந்து போய் கொண்டிருக்கு. அதெல்லாம் வந்து எங்களை ஃபிசிக்கலாக தாக்கினாலும் இந்த ரேசிசம்னு சொல்றது வந்து எங்களை மென்டலாக தாக்குது. அதாவது வந்து நீங்கள் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கு, உங்களை வந்து இந்தியாவிலேருந்து வந்தாகுது, ஸ்ரீலங்காலேருந்து வந்தாகுதுன்னு சொல்லி ஒரு ஆட்கள் ரோட்டில் இருந்து பேசினா உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி பாதிக்கப்படும், உங்களோட மனநிலை வந்து எப்படி தாக்கப்படும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பார்க்க போனோம்னு சொன்னா எனக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, அண்ணா என்ன வாழ விடுண்ணா. ஆனா காலத்துக்கு என்னால பயந்து ஓடி ஒளிஞ்சு வாழ முடியாது. நான் இங்க வந்தது என்ன வாழ விடுன்னு சொல்றதுக்காக தான். புரியலையே, என்ன வாழ விடுன்னு. நானுமே பல கனவுகள் சுமந்து ஒன்னு ஸ்ரீலங்காலேருந்து கனடாவுக்கு வந்து நான் ஒரு சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கணும்னா, இவ்வளோ பிரச்சனைக்கு நான் வந்து என்னென்ன சர்வைவா என்னென்ன தாக்கு பிடிக்காது, இவ்வளோ பிரச்சனைலாம் போய் கொண்டிருக்கு, என்னென்னு தான் நான் வந்து இந்த வாழ்க்கையை வந்து கொண்டு வைப்பேன், பேசாமல் எல்லாத்தையும் மட்டும் ஸ்ரீலங்காக்கே போயிருப்போமான்னு சொல்லி அப்படி ஒரு தோட்டம் வந்து எனக்குள்ளேயே வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னம் வந்து எனக்கே வந்து இவ்வளோ வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொன்னா, இப்போ கிட்டத்தட்ட வந்த ஆக்களுக்கு 1 வருஷத்துக்கு முன்னமோ இல்லை 6 மாதத்துக்கு முன்னமோ இல்லை 1 மாதத்துக்கு முன்னமோ 2 மாதத்துக்கு முன்னமோ வந்த ஆக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனை இருக்கும்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. நான் முதலே நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த வீடியோக்குள்ள நான் வந்து பதிவுறது காரணம் வந்து உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாக வந்து இந்த பிரச்சனை அறிஞ்சு கொண்டு கனடாக்கு ஏற்ற மாதிரி தயாராகி வாங்கும், கனடாவில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தயாராகி கொண்டு வாங்கும். அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோக்கு வந்து எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி நம்ம முதல்ல நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. இனிவரும் காலங்களில் வந்து இப்படியான வீடியோக்கு வந்து நாங்கள் குறைப்போம்னு சொல்லி நம்ம என்ன சொன்னால், இது வந்து எனக்குமே ஒரு மண்டை ப்ரெஷர், பார்க்குறவங்களுக்குமே வந்து ஒரு மண்டை ப்ரெஷர் வந்து கொண்டு வரும் இப்படியான விஷயங்கள். ஸோ அதுக்காண்டி வந்து இந்த நியூஸ் வந்து நான் போடாமல் சொல்லிட்டேன். இல்லை, இந்த நியூஸ்களை ஓரளவாக குறைச்சி கொண்டு உலக்ஸா வந்து நான் வந்து வீடியோக்கள் செய்யணும்னு சொல்லி ஒரு பிளானில் வந்து இருக்கிறேன். அது எனக்கும் வந்து ஒரு மென்டல் ரிலீஃபாக வந்து தரும், உங்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு மாற்றமாக வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்குறது இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ நாளைக்கு என்ன ஒரு ஆசமான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதை மட்டும் ஹேவ் ஃபன் கைஸ். டாட்டா.